சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் இனிகாலி. இந்தியா இறக்கியுள்ள புது ராட்சசன் பற்றி கேட்டா அசந்து போயிடுவீங்க. நம்ம அண்டை நாடுகள் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் இப்போ ரொம்ப சீண்டிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வச்சு மிரட்டுது, வங்கதேசம் புது எதிரியா மாறியிருக்கு, சீனா நம்ம நிலத்தை உரிமை கொண்டாடுது. இதுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட நம்ம இந்தியா ஒரு ராட்சஸ் கப்பலை களமிறக்கியிருக்கு. அதுதான் ஐஎன்எஸ் தமால். இந்த போர்க்கப்பல் ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கு. ஆனா இதுதான் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட நம்ம கடைசி கப்பல். இனி எல்லாம் ஆத்ம நிர்பார் திட்டத்துல நம்ம நாட்டிலேயே தான். இந்த ஐஎன்எஸ் தமால் கப்பல் 125 மீட்டர் நீளம், 3900 டன் எடை கொண்டது. இந்தியா ரஷ்யா 2 நாட்டோட அதிநவீன தொழில்நுட்பத்துல உருவானது. இதில் இருக்கிற ரேடார் மறைவு தொழில்நுட்பம் அபாரம். முக்கியமா இதிலிருந்து பிரமோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையை விட முடியும். இந்த பிரமோஸ் ஏவுகணை கடல்ல இருந்து 3 அல்லது 4 மீட்டர் உயரத்துல பறக்கும். அதனால S-400 ஐரன் டோம் மாதிரி உலகின் தலை சிறந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளால கூட இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இதோட வேகம் மணிக்கு 3400 கிலோமீட்டர். முன்னாடி 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போன பிரமோஸ் இப்போ 450 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும். அணு ஆயுதத்தையும் தாங்கிச் செல்லும் சக்தி இதுக்கு இருக்கு. பாகிஸ்தான், வங்கதேசம், சீனாட்ட நம்மளை விட சிறந்த வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் இல்லைங்கிறது நமக்கு பெரிய பிளஸ். அதனால ஐஎன்எஸ் தமால் மூலமா நம்ம பிரமோஸ் ஏவுகணையை அனுப்புனா அதை யாராலும் தடுக்க முடியாது. இது நிச்சயமா அந்த நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும். இது பற்றி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.